ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 8th இங்கிலீஷ் புக்கில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம். இதுலேருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கு 80 to 90% சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஓல்டு கொஷின் பேப்பரில் இதுலேருந்து நிறையவே கேட்டிருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக 8th புக்லேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி தான். இங்கிலீஷை கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு டைம் மட்டும் பார்த்துட்டு விட்டுறாதீங்க, சரிங்களா? இதை டெய்லியும் ஒரு 5 days மட்டும் சும்மா எடுத்து ஒரு 5 minutes பரட்டி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே மெமரி ஆகிடும். ஏன்னா இது நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது நிறையவே இதில் வரும். இதில் நீங்கள் மெமரி பண்ண வேண்டியது ஒரு 40% தான் இருக்கும். மீதி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானிம்ஸ். An abbreviation is a shortened form of a word or phrase. இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டெஃபினிஷனை அப்படியே கேட்பாங்க. டேஷ் இஸ் அ ஷார்டன் ஃபார்ம் ஆஃப் எ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் அப்ரிவேஷன். அதாவது அப்ரிவேஷன்னா என்னென்னா ஃப்ரேஸை பற்றி ஷார்ட்டாக சொல்லக்கூடிய வேர்ட் தான் அப்ரிவேஷன். அதாவது ஒரு முழுமையான வாக்கியத்துக்கு பதிலாக ஷார்ட்டாக சொல்கிறது தான் அப்ரிவேஷன். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஎம்னா என்ன? பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது ஒரு முழு வார்த்தை, அதாவது ஒரு முழு வேர்டு. இதை ஷார்ட்டாக சொல்கிறது தான் பிஎம். பிரைம் மினிஸ்டரோட ஷார்ட் அண்ட் ஃபார்ம் தான் பிஎம். இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நல்லா தெரிஞ்ச டாப்பிக்கை நம்ம தப்பு பண்ணிட்டு வருவோம். அதை மறுபடியும் வீட்டுக்கு கொஷின் செக் பண்ணும்போது தான், அதாவது ஆன்சர் செக் பண்ணக்குள்ள தான், அடடா இது இவ்வளோ தெரிஞ்ச கொஷினாக இருக்கே, இதை போய் நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி டாபிக் தான் இது. அதாவது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஏடிஎம் அப்படின்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இது ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு டி கொடுத்துருக்க மாட்டாங்க, சரிங்களா? ஆட்டோமேட் டெல்லர் மிஷின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கு நடுவில் பிசி அதுக்கு வேறு ஏதாவது கொடுத்துட்டு லாஸ்ட்டாக தான் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் இந்த டியோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்த உடனே என்ன தோணும்? இது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறத ஒரு சிலர் டிக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறத ஷேர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் வீட்டில் செக் பண்ணால் தான் தெரியும் லாஸ்ட்டு டியில் இருக்கிறது தான் ஆன்சர்னு. இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் பண்ணக்கூடிய இடம் இதுதான், இந்த அப்ரிவேஷன். அதனால் இதை நம்ம கரெக்டாக படிச்சுக்கணும். அதனால தான் நமக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே நான் இதை கொண்டு வந்துட்டேன். இப்போ கிளாஸ் பார்க்கலாங்களா? இதில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே சொல்லிடுறேன் எந்த இடத்துலலாம் நீங்கள் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது, எந்த இடத்த நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது, சரிங்களா? ஒரு சிலதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு போனால் போதும். பட் ஒரு சிலதெல்லாம் மைன்யூட்டாக நோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஏடிஎம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஏடிஎம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். இந்த இடத்துல டியை நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா லாஸ்ட்டாக டி வரும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஜிபி. ஜிபினா ஜிகாபைட். ஜிபினா ஜிகாபைட். பிசி. பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர். பிசி பர்சனல் கம்ப்யூட்டர். சிஇஓ. சிஇஓனா சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர். இந்த இடத்துல எங்கே தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குன்னா இந்த ஏஎல் எஜுகேஷன் அப்படின்னு மட்டும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது போடக்கூடாது. சிஇஓ சீஃப் எஜுகேஷ்னல், இந்த இடத்துல ஏஎல் வரும், சரிங்களா? எஜுகேஷ்னல் ஆஃபீஸர். இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்எஸ் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த இடத்துல பாருங்கள் எஜுகேஷ்னல் வரலை, சரிங்களா? இதை தான் நல்லா நோட் பண்ணணும். இங்கே எஜுகேஷன் அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷ்னல் வராது. இந்த இடத்த மட்டும் குழப்பிக்காதீங்க. சிஇஓக்கு எஜுகேஷ்னல் ஆஃபீஸர், எம்எஸ்க்கு எஜுகேஷன். இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஐஏஎஸ். ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். என்எம்எம்எஸ் நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். இந்த இடத்துல நேஷன் கொடுத்தாங்கன்னா அது தப்பு. நேஷ்னல் இந்த இடத்துல எஸ்ஸும் வரணும். நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது எல்லாருக்குமே தெரியும். ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்ட். ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்ட். ஐஎஃப்எஸ்சி இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட். இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட். நெக்ஸ்ட் பிடிஎஃப். பிடிஎஃப்னா போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். இது அப்படியே கேட்டிருந்துருக்காங்க. பிடிஎஃப்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தான் கேட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க.
LED, light emitting diode. LED, light emitting diode. Next, UPS, uninterruptible power supply. UPS, uninterruptible power supply. GST, இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. GST, goods and service tax. GST, goods and service tax. அக்ரோனிம்ஸும் ஒரு ஷார்ட் அண்ட் ஃபார்ம் தான். அப்ரிவேஷனுக்கும் அக்ரோனிம்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அப்ரிவேஷன் வந்துட்டு ஒரு வேர்டோட ஷார்ட் அண்ட் ஃபார்ம் தான் அப்ரிவேஷன். ஆனால் அக்ரோனிம்ஸ்னால் இந்த வேர்டையே நம்மளால் படிக்க முடியும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள், ஆவடி. இது அப்படியே நம்மளால் படிக்க முடியுதுங்களா? ஒரு வேர்டாகவே படிக்க முடியுதுங்களா? இங்கே நீட்டு, ரேமு, இது எல்லாமே நம்மளால் படிக்க முடியுது. இந்த மாதிரி வர்றது தான் அக்ரோனிம்ஸ். இந்த ஆவடியே எடுத்துட்டா, இந்த ஆவடின்றதும் ஒரு அப்ரிவேஷன் தான். ஆனால் இதை வந்துட்டு வேர்டு மாதிரி நம்மளால் ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியுது. ஆவடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியுது. இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ண முடிஞ்சுதுன்னா அது அக்ரோனிம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 10th புக்கில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. அதை நான் இங்கேயே சொல்லிடுறேன். ஆல் அப்ரிவேஷன்ஸ் ஆர் நாட் அக்ரானிம்ஸ். அதாவது எல்லா அப்ரிவேஷன்ஸும் அக்ரானிம்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல் அக்ரானிம்ஸ் ஆர் அப்ரிவேஷன். ஆனால் எல்லா அக்ரானிம்ஸும் அப்ரிவேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லைங்க. இங்கே முன்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நம்ம என்ன படிப்போம்? சிஇஓ அப்படின்றத அப்படி தானே படிப்போம் தனியாக. சிஇஓ ஒவ்வொரு லெட்டராக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஏடிஎம்னாலும் ஒவ்வொரு லெட்டராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஜிபி ஒவ்வொரு லெட்டராக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்ததுன்னா இதுக்கு பேர் அப்ரிவேஷன். அதாவது பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோமா? இப்படி வந்ததுன்னா இதுக்கு பேர் அப்ரிவேஷன். இதுவே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆவடி, ரேம், நீட்டு, பேனு, நியூஸு. இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நியூஸு சொல்லலாம். NEWS. இதோட ஃபுல் ஃபார்ம் தான் நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் அண்டு சவுத்து. சரிங்களா? இப்போ இது போல் எல்லாத்தையும் சேர்த்து நம்மளால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடிச்சதுன்னா அதுக்கு பேர் அக்ரானிம்ஸ். இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? எல்லாத்தையும் நம்மளால் படிக்க முடியும். சரிங்களா? பேன் ஆகட்டும், ரேம் ஆகட்டும், ரோம் ஆகட்டும், ஆவடி ஆகட்டும், சிம் ஆகட்டும், இது எல்லாத்தையும் நம்மளால் சேர்த்து படிக்க முடியுது இல்லைங்களா? அக்ரானிம்ஸ் எல்லாமே அப்ரிவேஷன்லேயும் வரும். டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? இதில் ஒரு சில இடங்களில் தவறுகள் வரக்கூடியது இருக்குது. அது எங்கன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஐஏஎஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த ஐஏஎஸில் இந்தியன் ஸ்டேட்டிவ் கொடுத்துருக்காங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது தப்பு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அப்போ இந்த இடத்த நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே போல் இங்கே ஆட்டோமேட்டட் அப்படின்றத ஆட்டோமேஷன் அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்த நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நிறைய டைம் கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? இங்கே நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். ஆனால் அங்கே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஆப்ஷனில் நேஷ்னல் மெரிட் கம் மீன்ஸ் அப்படின்னு, அதாவது இந்த மெரிட்டை ஃபஸ்ட்டில் கொடுத்துட்டு, ஏன்னா இங்கேயும் எம் இருக்குது இங்கேயும் எம் இருக்குது அப்படின்னும் போது மெரிட் கம்ஸ் மீன்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது தப்பு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல தவறுகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஐஎஃப்எஸில் பாருங்கள், இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட். இந்த இடத்துல சிஸ்டம் அப்படின்றதுக்கு பதிலாக செக்யூரிட்டி கோட் அப்படின்னு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்தியன் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கோட் அப்படின்னு கொடுத்தா அது தப்பு. இங்கே சிஸ்டம் வரும். இந்த மாதிரி இடத்த தான் நல்லா நம்ம பார்த்துக்கணும். அதே போல் ஜிஎஸ்டியில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இங்கே ரெண்டுமே எஸ் வரும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் தவறுகள் எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த இடத்துல ஆர்மின்னு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆர்மின்னு வராது, அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடம், இது ரொம்ப முக்கியம். இந்த இடம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் வருதுங்களா? இந்த ஃபார்க்கு பதிலாக ஆஃப் கொடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் வரப்போகிற கிளாஸில் இப்போ பார்க்கலாம். ஆவடி, ஆர்மர்ட் வெஹிக்கல்ஸ் அண்ட் அம்யூனிஷன் டெபார்ட் ஆஃப் இந்தியா. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரேம், ரேண்டம் அசஸ் மெமரி. ரோம், ரீட் ஒன்லி மெமரி. நீட், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது நிறையா டைம் கேட்டிருக்காங்க. இது மட்டுமே ஒரு 3-4 டைம்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த டாப்பிக்கில் அதிக டைம் கேட்ட கொஷின் எதுனா இந்த நீட்டு தான். நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூடைஎஸ், யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். பேன், பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர்.
இந்த யூடைஸும் பேனும் கேட்டிருந்திருக்காங்க. பேன் பர்மனண்ட் அக்கவுண்ட் நம்பர், WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், இது இம்பார்ட்டன்ட். நியூஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சவுத். சிம் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல். LAN லோக்கல் ஏரியா நெட்வொர்க், LAN லோக்கல் ஏரியா நெட்வொர்க். VAT வேல்யூ ஆடட் டேக்ஸ், VAT வேல்யூ ஆடட் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு புக் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, இது நான் உங்களுக்கு தனியாகவே தரேன், சரிங்களா? ECG எலக்ட்ரோகார்டியோகிராம், ECG எலக்ட்ரோகார்டியோகிராம். ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். SCERT ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், SCERT ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். IIT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். FIR ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், FIR ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். UNESCO யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், UNESCO யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். யூனிசெஃப் யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், ஆக்சுவலாக இது தப்பு, இங்கே சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் இப்படி வராது, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல், INTERNATIONAL இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ், CHILDREN சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டு. இ இருக்கு இல்லைங்களா, EF, அப்போ ஈன்றது எமர்ஜென்சி, EMERGENCY எமர்ஜென்சி, EMERGENCY எமர்ஜென்சி ஃபண்ட், சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். NASA நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், NASA நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். எய்ட்ஸ் அக்வயர்ட் இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், எய்ட்ஸ் அக்வயர்ட் இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ADHD அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பராக்டிவிட்டி டிஸார்டர், ADHD attention deficit hyperactivity disorder. UFO unidentified flying object, UFO unidentified flying object. FAQ frequently asked question, FAQ frequently asked questions. இந்த 8th புக்கில் இருக்க இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு மார்னிங் 5 o'clock டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஹைப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.